வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன் மீண்டும் அதிரடி. திமுகவின் முக்கிய புள்ளி அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அமலாக்கத்துறையினரால். யார் அந்த திமுகவின் முக்கிய புள்ளி, என்ன காரணத்திற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்? இதை பற்றின தெளிவான துல்லியமான விளக்கத்தை பார்க்கலாம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வீடியோவுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான ஒரு சோகமான செய்தின்னு கூட சொல்லலாம் திமுகவை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு மேலேயே பார்த்தீங்கன்னாக்கா திமுகவில் பல்வேறு துறை அமைச்சர்கள் பல்வேறு சர்ச்சையில் சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜி சிக்கினார், அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார். அடுத்தது ஜெகத் ரஜகன் சர்ச்சையில் சிக்கினார், அவர் இன்னும் ஜெயிலுக்கு அனுப்பலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏவா வேலு, அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சரான பொன்முடி. இந்த மாதிரி முக்கிய புள்ளிகள், அதாவது பெரும் புள்ளிகளே பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு சர்ச்சையில் சிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா முதல்வர் ஸ்டாலினோட வலது கையே சிக்கியிருக்கு தற்போது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க, அவருடைய அண்ணன் அமைச்சராக இருக்கும் துரைமுருகன் அவர்கள் தற்போது இந்த சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். 60,000 கோடி ஊழல் வழக்கில் கருப்பு பணம் வைத்திருந்த குற்றத்திற்காக அமலாக்கத்துறை சற்று முன்பு அவரை பார்த்தீங்கன்னாக்க அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க. இதனால் பேரதிர்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின். ஏன்னா இந்த 60,000 கோடி பணமும் முதல்வர் ஸ்டாலினோட பணமாக இருப்பதற்கு கூட வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. இடி ரைட், அதாவது பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை தொடர்ந்து பார்த்திங்கன்னா தீவிர அதிரடி சோதனை மேற்கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னும் பல கோடி கருப்பு பணங்கள் சிக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ரகசிய அறைகள் தான் இந்த 60,000 கோடி கருப்பு பணம் வைத்திருந்தார்கள். இதை அமலாக்கத்துறை மீண்டும் 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 அவர்கள் பார்த்திங்கன்னா கைது செஞ்சுட்ருக்காங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்குமே திமுகவின் முக்கிய புள்ளிகள், பெரும் புள்ளிகள் மட்டுமே இதில் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். இதில் எப்போ நடந்தது அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் போயிட்டு ஒரு 2-3 மாதங்களுக்கு கழித்து தான் இதெல்லாம் நடக்குது. இதுலேருந்து தெரியலையா, செந்தில் பாலாஜி தான் எல்லாத்துக்கும் காரணம், அவர் தான் போட்டு கொடுத்து இருக்கிறார். இதில் நல்லாவே தெரியுது. அவர் ஏற்கனவே பார்த்திங்கன்னா வேறு கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கு வந்தவர், இருந்தாலும் அவரை வெளியெடுக்காத காரணத்தினால கோவத்தில் தான் இது இவங்க எல்லாருமே போட்டு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காருன்றதை தெளிவாக இந்த இடத்துல உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதுதான் அப்டேட். மீண்டும் திமுகவின் பெரும்புள்ளி கைது. அடுத்த தொடர்ச்சியாக பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.